Hello aspirants, welcome to Incar IAS Academy. இந்த 1 week exam முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டே வைஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஒரு 3 நாள் உங்களோட கோர் ரிவிஷன்ஸ் அது கண்டிப்பாக இருக்கணுங்க. ஹை ஈல்டு டாபிக்ஸ், அதாவது என்னென்னா மெயினாக நீங்கள் ஃபோக்கஸாக எங்கே படிக்கணும்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த், ஃபண்டமெண்டல் ரைட்டு, டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட், பிரசிடென்ட், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்கள் பாலிட்டியில் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் டியூட்டிஸ், இந்த 3 டாபிக்ஸை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. பார்லிமெண்ட் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் ஏரியாவாக வச்சுருக்கணும். ஸோ அடுத்த உங்கள் ரிவிஷன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்குன்னா 1857 அதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் செஷன்ஸு, இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான ஆக்ட்ஸ் வந்தது, யாரில் என்னென்ன வைஸ் ராய்ஸு, கவர்னர் ஜெனரல் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் நடந்தது, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு, குவிட் இண்டியா மூமெண்ட்டு, ஸோ ஒரு சௌரிஷாரா, ஸோ ஒரு ஈவெண்ட்ஸும் என்னென்ன எல்லாமே நீங்கள் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஆக்ட்ஸ் வந்தது, ரவுலட் ஆக்டு, ரெகுலேட்டிங் ஆக்டு, ஸோ ஒரு ஆக்டை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஆக்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்றது ஒரு சார்ட்டர் ஆக்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஒரு ஆக்டுமே வந்து ஒரு புது இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்துருப்போம். ஸோ ஒரு விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சணும். ஸ்டாட்டிக் டாபிக்ஸ்னால் கண்டிப்பாக பயோடைவர்சிட்டி பற்றி படிக்கணும், என்விரான்மெண்ட், ஈக்காலஜி, ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிட்டோம். ப்ளஸ் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக என்னென்ன ஸ்பீஷியஸ், கன்வென்ஷன்ஸ், வாட் ஆர் த ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ஸோ தீஸ் ஆர் த வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் த என்விரான்மெண்டல் சைட். ஸோ தீஸ் ஆர் த டாபிக் யூ ஷுட் ஃபோக்கஸ் இன் த என்விரான்மெண்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஜியோகிரஃபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் த மேப்ஸ், கிளைமேட்ஸ், ரிவர்ஸ். ஸோ கிளைமேட் என்னென்ன கிளைமேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரிவர்ஸ், சாயில், அக்ரிகல்ச்சர், ஸோ அது பேசிக்காகவும் தெரியணும். ப்ளஸ் அதே மாதிரி டைனமிக் சைடோட கரண்ட் அஃபேர்ஸும் தெரியணும் உங்களுக்கு. ஸோ எக்கானமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் கண்டிப்பாக ஹைலைட்ஸ் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்வே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக் சர்வே. அதே மாதிரி பேசிக்ஸ், டெஃபிசிட்டு, இன்ஃப்ளேஷன்ஸு, ரெப்போ, ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருந்தது, ஸோ இதெல்லாம் தான் நீங்களோட ஃபோக்கஸ்டு ஏரியாவாக இருக்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் ரிவிஷன் எங்கே இருக்கணும்னா பாலிட்டி, மாடர்ன் இந்தியா, என்விரான்மெண்ட், ஜியோகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ தீஸ் ஆர் த கோர் ரிவிஷன். ஸோ பாலிட்டி சைடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன என்விரான்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஜியோகிரஃபியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸு, 1 pages, இதெல்லாம் ஃபேக்ட்ஸு, ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கான கரெக்டான டைம். அதே மாதிரி வந்து ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை படிங்க. இதுக்கு ரிலேட்டடான தீம் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இட் மே ரிப்பீட். ஸோ வந்து நீங்கள் வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 1லேருந்து 3 நாள் முதல்ல இந்த கோர் ரிவிஷன்ஸை முடிங்க. ஸோ இந்த 1லேருந்து 3 கோர் ரிவிஷன்ஸ் படிக்கும் போது எப்படி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸு, 1 pages, ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரிலேட்டட் தீம்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். அதே மாதிரி 4th and 5th டேயில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, சிசாட் டெஸ்ட் எப்படி உங்களோட ரியல் எக்ஸாமோ அதே மாதிரி ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வருது, என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, எலிமினேஷன் எப்படி பண்ணணும், அந்த லாஜிக் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்குற டைம். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் போய் நம்ம மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கூடாது. நம்ம எக்ஸாம் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளுடைய மார்க் டெஸ்ட்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயுமே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா தான் நம்மளோட எக்ஸாம் டைமில் நம்ம கிளியர் கட் மைண்டாக எக்ஸாம் எழுத முடியும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோ. ஸோ அப்போ எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நான் வீடியோ ஆல்ரெடியும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ரிப்போர்ட்ஸு, பாடிஸ், ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியாவோட மேப்பு, வேர்ல்டு மேப்பு, பிளேசஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதெல்லாம். அதே மாதிரி நேஷ்னல் பார்க்ஸு, டைகர் ரிசர்வ்ஸு, ராம்சார் சைட்ஸ் என்னென்ன,
இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக ஒரு 4th 5th டேஸில் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 4th 5th டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுருங்க முன்னாடியே. அதெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத மைண்டில் நல்லா ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ரிப்போர்ட்ஸு, பாடிஸு என்னென்ன இருக்குது, மேப்பிங் என்ன, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேசஸ், அதாவது இது வரைக்கும் என்னென்ன பிளேஸ் இந்தியன் சைடும் வேர்ல்ட் சைட்லேயும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நேஷ்னல் பார்க்ஸ் என்னென்னா, டைகர் ரிசர்வ்ஸ், ராம்சார் சைட்ஸ் என்ன, ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். உங்களோட 6th டே ஃபுல்லாக இட்ஸ் அ கோர் ரிவிஷன். ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களோட மென்டல் கண்டிஷன் அதை பொறுத்து நீங்கள் படிக்கலாமா வேணாமான்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இதெல்லாம் படிக்கணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய சில ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ ஆக்ட்ஸ் எந்தெந்த ஆக்ட்டு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஃபேக்டாக படிக்கலாம், இயர் படிக்கலாம். ஸோ சில இம்பார்ட்டண்டான க்ரூஷியல் ஆர்டிகல்ஸ் படிக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சில ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆர்டிக்கலுமே பண்ணுமானா கேட்டால் ஃபேக்சுவல் திங்ஸே ரொம்ப ரிலே பண்ணாது. எப்போவுமே வந்து ஃபேக்சுவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால் ஃபைனல் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்டல் பாடிஸ், என்விரான்மெண்டல் டேர்ம்ஸு, ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்கி டாபிக்ஸ்லாம் இந்த டைமில் நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் 6th டேன்றனால ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ஒரு 2லேருந்து 3 ஹவர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக போயிட்டு ஐயோ நான் இன்றைக்கே படித்து முடிக்கணும், இன்றைக்கே இது பண்ணோம், ஒன்றும் நடக்காதுங்க. 6th டேலலாம் எதையும் மாற்ற முடியாது. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாமே தவிர 6th டே அன்றைக்கி படித்து எதையும் மாற்ற முடியாது. ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக 1 year ப்ரிப்ரேஷன் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த யூபிஎஸ்சி. 3 yearsலாம் சூப்பருங்க. ஸோ 1 yearல் கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதது 6th டே 7th டேயில் பண்ணவே முடியாது. அதே மாதிரி 7th டே அன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நைட் ஸ்லீப் 7 to 8 hours ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக ஸ்டாட்டிக் சப்ஜெக்டை ஏதாவது சம்மரி ஏதாவது ஷீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பாருங்கள். அது போதும், வேறு எதுவும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து அட்மிட் கார்டு, டாக்குமெண்ட்டு, பென்னு, ஐடி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோமா. ஏன்னா அன்றைக்கி காலையில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து தேடி ஐயோ இதை எடுக்கலான்னு மிஸ் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகி அங்கேயே நம்ம பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது. என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதையெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் அட்மிட் கார்டு, ஃபோட்டோக்கு ஐடி, ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுடைய பென்ஸு, முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி பத்திரமா பேக் பண்ணி வச்சுருங்க முன்னாலே. ஓகேவா? லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் காலைல தான் பண்ண முடியும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மற்ற அதர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஓகே நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குமா, ஸோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம எலிமினேட் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஷுவராக தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுங்க. எலிமினேட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன எலிமினேட் பண்ணணும்னு யோசிங்க. உங்களுடைய படித்த நாலேஜை வச்சு எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியுமோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி திங்க் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்துருங்க. இந்த டே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறதுக்கும் சும்மா ஒரு சின்ன ரீகால் அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு 3 நாள் ஃப்ரீயாக இருந்தால் அடுத்த நாள் நமக்கு வந்து ஈஸியாக நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ 7லேருந்து 8 மணி நேரம் ஹவர்ஸ் ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக தேவை. அதே மாதிரி ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே இந்த 7 days ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.